நீங்க சுமக்கிற துக்கத்தினால உங்களால ஜெபிக்க முடியுது அப்படின்னா அந்த துக்கத்தை சுமக்கிற சரியான பர்சன் நீங்க தான். காரணம், அந்த காரியத்தை குறித்த தேவ சித்தம் கர்த்தர் உங்க மேலதான் எழுதி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரியத்தை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் உங்க பேர்ல தான் எழுதி இருக்கிறார். எருசலேமின் செய்தியை சொன்னவனுக்கு கூட இவ்வளவு துக்கம் கிடையாது. ஆமே, எருசலேமின் பிரச்சனை அனுபவிக்கிறவனுக்கு கூட இவ்வளவு துக்கம் கிடையாது. ஆனா ராஜ அரண்மனையில் இருக்கிறவனுக்கு அனுபவிக்கிறவனை விட துக்கம் இருக்கிறது. காரணம், அவனை கொண்டு செய்வது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ திட்டம் உபவாச ஜெபத்திலே பிறப்பிக்கப்படும், அபிஷேக கூட்டத்தில் பிறப்பிக்கப்படும். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி வந்து தலையில கை வச்சும் சொல்லப்படும். ஆனா சில நெகேமியாக்களுக்கு தேவ துக்கம் அவர்கள் நடக்கிற கண்ணீரின் பாதையில் பிறப்பிக்கப்படும், அவர்கள் நடக்கிற துன்பத்தின் நடுவில் பிறப்பிக்கப்படும், அவர்கள் நடக்கிற மரண பள்ளத்தாக்கில் பிறப்பிக்கப்படும். இன்னைக்கு நீ வடிக்கிற கண்ணீர்